நான் உங்கள் எஸ்எஸ் இன்னைக்கு ஈரல் நுரையீரல் வறுவல் பார்க்கலாம். அதுக்கு ஈரலையும் நுரையீரலும் க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம். அதில் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு 10-15 பச்சை மிளகா இருக்கும். இது காரத்துக்கு இல்லை வேறு எந்த ஒரு காரமும் சேர்க்க போதில்லை. அதனால் தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இதுக்கு வேறு எந்த ஒரு காரமும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இது மட்டும்தான் இது காரம். அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயத்தை நம்ம அரைச்சி சேர்க்கறதில்ல. இந்த மாதிரி இடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இடிச்சு சேர்க்கறதுனால நம்ம டேஸ்ட் அதிகமாக மட்டும் இல்லாமல் பச்சை வெங்காயம் சேர்க்கறதுனால சளி எது இருந்தாலுமே வெளி வந்துடும். சளிக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது. அரைக்காமல் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சிம்பிளாக செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை சிம்பிளாகவே செஞ்சிடலாம். இப்போ 1 கிலோ மட்டனுக்கு நீங்கள் ஒரு 300 கிராம் 400 கிராம் பச்சை வெங்காயத்தை இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க. அரைக்க வேண்டாம், இடிச்சு சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம பூண்டோ இஞ்சியோ எதுவுமே சேர்க்க கிடையாது. இதுக்கு வந்து சுவை கொடுக்கறதுக்கு பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் அது மட்டும் தான் நம்ம சேர்த்துக்கோம். இது வந்து ரொம்ப சுவையான ஒரு சிம்பிளான ரெசிபி. நுரையீரல் கிடைச்சா நுரையீரல் தான் அதிகமாக இருக்கும். நுரையீரலும் ஈரலும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மட்டன் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இதுக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப பெஸ்ட்டு. அதனால் நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அட்டி வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம வேறு எதுவுமே சேர்க்கல. ஈரல் நுரையீரல் கொஞ்சம் மட்டன், அதோட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் சீரகம், தேவையான உப்பு, அப்புறம் பச்சை மிளகா, வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை நம்ம இடித்து சேர்க்கணும். அவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்கல. சூப்பரான ரெசிபி இது. இது எல்லா டிஷ்ஷுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், நல்லா கலரி விட்டதுக்கப்புறம் இந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. இந்த தண்ணி கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அது காமிக்கல. சேர்த்து நல்லா வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். சூப்பரான ஈரல் நுரையீரல் வறுவல் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.